தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது. தேர்தல் பிரச்சாரமே முடிய போகுது. இப்போ எந்த பக்கம் எந்த தொகுதியை எடுத்தாலும் தாவேகா எல்லாரும் எதிர்பார்த்தது போல மிகப்பெரிய அளவில் கணிசமான வாக்குகள் வாங்கி பல இடங்களில் வெற்றியுமே குவிக்க போகிறாங்க. திரு விஜய் அவர்கள் நம்மளை எப்படியெல்லாம் அவர் அடக்கணும்னு நினச்சோமோ அதெல்லாம் தாண்டி தடைகளை உடைச்சு அவர் மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணிடுவார் அப்படின்ற ரிப்போர்ட் தங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறம் இந்த திராவிட கும்பல், அதாவது இந்த திமுக கும்பல் என்ன பண்ணுதுன்னா, எந்த விஜயை பார்த்து நீங்கள் ஒரு நடிகர்னு சொன்னாங்களோ அதே விஜயை வீழ்த்துறதுக்காக இப்போ தமிழ் நடிகர் சங்கத்திலிருந்து பல நபர்களை இறக்கிட்டு இருக்காங்க. இரு பெரும் ஜாம்பவான்கள், அதில் ஒருத்தர் சத்யராஜ், இன்னொருத்தர் பிரகாஷ்ராஜ். இந்த ரெண்டு ராஜு பாய்ஸையும் வச்சுக்கிட்டு விஜயை கடுமையாக அட்டாக் பண்ண வச்சுட்டு இருக்காங்க. விஜய்க்கு ஒன்றுமே தெரியாது, அரசியலே தெரியாது அப்படின்னு இந்த அரசியல் விஞ்ஞானிகள் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஒட்டுமொத்தமும் திமுகவின் நாடகம் தான். இந்த இரண்டு நபர்கள் பேசுவது எல்லாமே பச்சை பொய் தான் அப்படின்னு பொதுமக்கள் எல்லாருமே தக்க பதிலடியை கொடுத்துட்டு வராங்க. தாவேகா தொண்டர்கள் ஏதாவது பதிலடி கொடுக்கறதுக்கு முன்னாடி பொதுமக்கள் எல்லாருமே விஜயை ஏன் இந்த அளவுக்கு அட்டாக் பண்றீங்க, திமுக இந்த அளவுக்கு இறங்கிருச்சு அப்படின்னு சொல்லி திமுகவின் தோல்வியை நோக்கி எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே திமுக பதட்டத்துல பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம தவறான மூவ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சிந்தனைகள் எல்லாமே திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை தேர்தலில் கொடுக்கும்னு சொல்றாங்க மிக முக்கியமான மூத்த அரசியல் விமர்சகர்கள். நம்ம திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் கீழ்த்தரமான, ஆபாசமான, அசிங்கமான அரசியல் பண்ணுறது அவங்களுக்கு கைவந்த கலை. இப்படி பண்ணி தான் அந்த கட்சியை வளர்த்து, அது நல்ல விதமாகவோ கெட்ட விதமாகவோ ஆனால் அந்த கட்சியை வளர்த்து கொண்டு போனாங்க. யாராவது ஒருத்தர் எதிரி அப்படின்னு வந்துட்டாங்கன்னா அவங்க மேலே உடனடியாக கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது, தவறான ஒரு பிம்பத்தை உருவாக்குறது, அவங்க தான் இருக்கிறதுலே வாழ்க்கையிலே மிகப்பெரிய யோக்கியர்கள் போல தங்களை சித்தரித்து கொண்டு எதிரில் நிற்கக்கூடிய எல்லாரையுமே மிகப்பெரிய எதிரி போலவும் தமிழ் இனத்துக்கே அவங்க துரோகம் பண்ண ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணுவாங்க. அப்படி தான் ஐயா காமராஜர், எம்ஜிஆர் எல்லாருமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்படி பண்ணதுனால மட்டுமே திமுகவில் ஜெயிக்க முடிஞ்சது அப்படின்னு கிடையாது. ஐயா எம்ஜிஆரை மரணம் வரைக்கும் அவங்களால வீழ்த்தவே முடியல. இதுதான் வரலாறு. இப்போ அதே போல் விஜயை எப்படியாவது நம்ம தோக்கடிக்கணும், அவர் களத்திலேருந்து விரட்டணும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் எவ்வளவு ஏறி அடித்தாலும் பயமுறுத்தினாலும் அவர் களத்தில் விடாமல் நின்று போராடிட்டே இருக்காரு. திமுக தான் எனது பிரதான எதிரி அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னைக்கு அவர் சொன்னாரோ என்னவோ தெரியல, எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, இந்த தூய சக்திக்கும் அந்த தீய சக்திக்கும் தான் போட்டின்னு சொன்னாரோ அன்னையிலேருந்து இன்று வரை களத்தில் திமுக மிகப்பெரிய ஒரு பயத்தில் போயிட்டாங்க. அதை மறுக்கவே முடியாது. இவங்க என்னதான் விஜயை நாங்கள் கண்டுக்காம போகிறோம் அப்படின்னு நினச்சாலும், எப்படி சுந்தர்சி தலைநகரம் படத்தில் வடிவேல் அப்படியே கண்டுக்காம வாடா நீ ஏரியா பக்கம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு போவாரோ, அதே போல் இப்போ கண்டுக்காம பயத்திலே போயிட்டு இருக்காங்க. கடைசியில் அந்த சீனில் என்ன நடக்கும், வடிவேல் போய் சுந்தர்சி காலில் வெறும் பில்டப் தான்ப்பா, என்கிட்ட வேற ஒன்றும் மேட்ரு கிடையாது அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி தான் 2026 தேர்தல் முடிவுகள் இருக்கும். இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, திரு விஜய் அவர்களை உங்களுக்கு பிடிக்காம கூட போகட்டும், எங்களுக்கு விஜயை பார்த்தாலே கடுப்பாக இருக்குங்க, எதிர்பார்க்குங்க. அதுதான் தாவேகாவுக்கு வேணும், தாவேகா விஜயமே எதிர்பார்க்கிறாரு. ஏன்னா நீங்க அவரை பார்த்து பயந்துட்டீங்க அப்படின்றத வெளிக்காட்டவே மாட்டீங்கல்ல, அதுதான் திமுகவின் பலம்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தில்லுமுள்ளு வேலை, அதெல்லாம் பண்றது திமுகவுக்கும் சரி அதிமுக ரெண்டு கட்சிக்கு சலச்சவங்க கிடையாது. அதனால தான் இப்போ திமுக 500 ரூபா கொடுத்தா அதிமுக 1000 கொடுக்குது, அதிமுக 1000 கொடுத்தா திமுக 2000 கொடுக்குது. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இதில் தான் போட்டி இருக்கிறது, வேற களத்தில் போட்டி இல்லை. இப்போ எப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாயிடுச்சுன்னா, திரு விஜய் அவர்கள் எல்லா தொகுதியிலையும் 20% வாக்கு ஆல்ரெடி தாண்டிட்டாரு. இதுக்கப்புறம் அவர் எவ்வளவு பெற போறார் அப்படின்றத மக்கள் முடிவு செய்வாங்க. இன்னும் 3 தினங்கள் இருக்கு. இவர் என்னென்ன பண்ண காத்திருக்காரு, என்ன மாதிரி கருத்துக்களை பேச போறாரு, இப்படி எல்லாமே திமுகவுக்கு மிகப்பெரிய குடைச்சலை கொடுத்துருக்கு. நம்மளால சமாளிக்கவே முடியல. ஏன் அப்படின்னா, வரலாற்றிலேயே இப்போதான் முதன்முறையாக ஒரு உண்மையான எதிரியை திமுக சந்திக்குது. இதுக்கு முன்னாடி அதிமுகனா நீ அடிக்கிற மாதிரி அடி, நான் கத்துற மாதிரி கத்துறேன், நம்ம ரெண்டு பேரும் எதிரி போல நடிச்சுப்போம், ஆனால் நம்ம ரெண்டு பேரும் தான் வரணும், வேற யாரும் வரக்கூடாது. இப்படி தான் அவங்களுக்குள்ள இருந்த அண்டர்ஸ்டாண்டிங். அதனால விஜயை பார்த்த உடனே கை காலெல்லாம் விடவிடன்னு ஆயிடுச்சு. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக் மாதிரி இன்னைக்கு டிஎம்கேயோட நிலம் அப்படி ஆயிடுச்சு. இப்போ விஜயோட இந்த சர்வே வந்ததுக்கப்புறம் விஜயை எப்படிரா அட்டாக் பண்ணலாம், போகிற பக்கம் எல்லாம் திமுகவை திட்டுறாரு, நம்மளால திரும்ப திட்டவும் முடியல. ஏன் இப்போ ஸ்டாலினோ இல்லை உதயநிதி ஸ்டாலினோ கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களோ விஜயை தினமும் விமர்சனம் பண்ணி பேசினாங்க அப்படின்னா 2 விஷயம் இருக்கு. ஒன்று, திமுக விஜய் அப்படின்னு நின்றும் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது ஆல்ரெடி நின்றுச்சு, அது 2வது விஷயம். இன்னொரு பக்கம் விஜயை திட்டுனா மக்கள் எல்லாருமே நம்ம மேலே வெறுப்பை கக்க ஆரம்பிச்சிருவாங்க, அதனால பார்த்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க போயிட்டு இருக்காங்க. ஆனால் திரு விஜய் அவர்கள் தொடர்ந்து என்ன பண்ணுறாரு, போகிற பக்கமெல்லாம் திமுகவை அப்படி துவைச்சு அலசி காய போட்டு புழிஞ்சு அயன் பண்ணிடுறாரு. அதனாலே திமுகவுக்கு கடுமையான கோபம் வருது விஜயை பார்க்கும்போது. இப்போ இவங்க வச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, இரு பெரும் தமிழ் சினிமாவையே கட்டி ஆளக்கூடிய இரு பெரும் ஜாம்பவான்கள், இரு பெரும் சூப்பர் ஸ்டார்கள், தங்களுக்கு பின்னாடி பல கோடி ரசிகர்கள் வச்சிருக்காங்க. தங்களுக்கு மிகப்பெரிய 250-300 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய 2 நபர்கள்
அப்படின்னு அவங்களா நினைச்சுக்கிட்டு பிரகாஷ் ராஜ் இன்னொருத்தர் சத்யராஜ் இவங்க 2 பேரையும் களத்தில் இறக்கி விஜய் அட்டாக் பண்ணுங்க. இவங்க 2 பேரும் மிகப்பெரிய பேச்சாளர்கள். இவங்க பேசின உடனே மக்கள் எல்லாருமே ஐயோ பிரகாஷ் ராஜ் கருத்து அப்படியே தேன் பாயுது காதுல, அதனால நம்ம பிரகாஷ் ராஜ் சொல்றதை கேட்டுருவோம், இன்னொரு பக்கம் சத்யராஜ் சொல்றதை கேட்டுருவோம் அப்படின்னு நினைச்சு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு இவங்களா ஒரு கற்பனை கோட்டையில இவங்க 2 பேரும் இறக்கி விட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், பிரகாஷ் ராஜ் மதுரைக்குள்ளே சுத்திட்டு இருக்காரு. இதுக்கு காரணம் என்னன்னா, திரு சுந்தர்சி அவர்கள் கடுமையான உழைப்பால மக்களை வீடு வீடா போய் வாக்கு சேகரிச்சு பிடிஆருக்கு அவருக்கும் கடுமையான போட்டி கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. இதை பார்த்த உடனே அவங்களால ஏத்துக்க முடியல, தாங்க முடியல. உடனே பிரகாஷ் ராஜை இறக்க உள்ள. இதுல என்ன நகைச்சுவைனா, பிடிஆர் சொல்றாரு சுந்தர்சியை பார்த்து இவர் ஒரு சினிமா சங்கி அப்படின்னு. யாரை பார்த்து சினிமா சங்கின்னு சொன்னாங்களோ இன்னைக்கு அவரை வீழ்த்துறதுக்கு இன்னொரு சினிமா சங்கியை இறக்கி இருக்காங்க திமுகவினர். பிரகாஷ் ராஜை இறக்கி சுந்தர்சிக்கு எதிராக பேச வைக்கிறாங்க, விஜய்க்கு எதிராக பேச வைக்கிறாங்க. இது எல்லாமே திமுகவுக்கு பிளஸ்ஸா போகும் நினைக்கிறது தான் ரொம்ப பரிதாபமா இருக்கு. இது பிளஸ்ஸாவா போகும், முழுக்க முழுக்க மைனஸா போகும். அந்த அளவுக்கு கடுமையான போட்டி நிலவி வருகிறது. ஒரு முன்னாள் அமைச்சர் பிடிஆர் அவர்களே தோக்கடிக்க போறாங்க அப்படின்னு மக்கள் முடிவெடுத்துட்டாங்க. அதனால இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம திமுக பயத்துல, திடீர்னு பதட்டத்துல பயத்துல நம்ம என்ன பண்றோம்னே தெரியாதுல, அந்த மாதிரி வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப விஜய சத்யராஜ் விட்டு அட்டாக் பண்ண விடுறாங்க. சத்யராஜ் அவர் பயங்கரமான ஒரு நபர், நம்ம யாருமே சொல்ல முடியாது. சத்யராஜ் அவர்களுக்கு வயசாயிடுச்சு, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். வயசான எல்லாருமே எங்க இருப்பாங்க, இந்த திமுக அதிமுக, அது இந்த ஜென்ரேஷனோட முடிஞ்சிடும். ஆனா இளைஞர்களும் பெண்களும் குழந்தைகளும் யார் பக்கம் இருக்காங்க, திரு விஜய் பக்கம். இது நம்ம வந்து முட்டு கொடுக்கறதுக்கு இல்ல, கலை யதார்த்தம் அதுதான் இருக்கு. விஜய் போற பக்கம்லாம் மக்கள் வரவேற்பு எப்படி இருக்கு, வெறும் கூட்டம் கிடையாது, மக்கள் எந்த அளவுக்கு அவரை வரவேற்கிறாங்க, ஆரத்தழுவி உற்சாகப்படுத்துறாங்கன்றத நம்ம களத்துல பார்க்க முடியுது. அதனால இப்ப என்னன்னா, சத்யராஜ் நினைச்சிட்டாரு நம்ம எப்படியாவது பேசி விஜயை வந்து அப்படி ஒரு மைனஸ்க்கு கொண்டு போயிடலாம். அதனால அவருக்கு கொடுத்த சப்ஜெக்ட் அவர் பண்றாரு. அவருக்கு பாசத்தை காமிச்சாங்களா இல்ல மனத்தை காமிச்சாங்களா நமக்கு தெரியல, என்ன மனமோ பாசமோ அவருக்கு காமிச்சிருக்காங்க. அதனால அவரு மேடையில் நின்று அழகா பேசுறாரு. என்ன சொல்றாரு, விஜயை பார்த்தா பாவமா இருக்கு, ஏன்னா அவர் ஒரு ரிசர்வ்டு டைப்பு, இப்போ போய் அரசியலுக்கு வராரே தம்பி அப்படின்னு நம்ம நினைச்சோம். எப்போ பெரியாரோட கொள்கையை ஏற்றுக்கொண்டாரோ நான் வந்து உண்மையிலே நினைச்சேன் இப்படி ஒரு ஆள் தான் வரணும், சமூக நீதி பேசக்கூடிய ஒரு நபர் தான் வரணும்னு நினைச்சேன். ஆனா இப்போ வந்துட்டு ஸ்டாலினை வந்து மரியாதை இல்லாமல் பேசுறாரு அப்படின்னு சொல்லி ஸ்டாலினை திட்டுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. இதுல இன்னொரு நகைச்சுவை என்னன்னா, டெல்லியில இருந்து ஓய் அப்படின்னு சொல்லிட்டா விஜய் வந்து ஐயோ ஐயோ அப்படின்னு பயந்துரு வரான். இப்போ நம்ம சத்யராஜ் அவர்களுக்கு சரியான ஒரு பதிலடி கொடுக்கணும்னா, நீங்க சொன்னது சரிதான் ஓய் அப்படின்னு சொல்லிட்டா டெல்லிக்கு பயந்து ஓடிடுவாங்க. ஆனா அது விஜய் இல்லை, திரு ஸ்டாலின் அவர்கள். ஓய் டாஸ்மாக் வழக்கு அப்படின்னு டெல்லியில இருந்து சொன்னாங்க. உடனே ஐயா இந்த வந்துடுறேங்கயா, டெல்லிக்கு வந்துடுறேங்க அப்படின்னு திடுன்னு டெல்லிக்கு ஓடினாரு. ஓய் இங்க இருக்கக்கூடிய ஊழல் வழக்கு என்ன அப்படின்னு கேட்டபோது, ஐயா இந்த வந்துடுறேங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேங்க, நீங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் நான் புரிஞ்சுப்பேங்க அப்படின்னு பயந்துட்டு வெள்ளக்கொடையை தூக்கி காட்டுறது. இது வரைக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த மதவாத சக்திகளை வீழ்த்துவேன் அப்படின்னு வரிகளில் பேசியிருக்காருல்ல, இது வரைக்கும் கடுமையான எதிர்ப்பு என்ன பண்ணியிருக்காரு. நீங்க சொல்லக்கூடிய உங்களுடைய முதலமைச்சர், நம்மளுடைய முதலமைச்சர், திமுக தலைவர், திராவிடத்தின் நாயகன், இந்திய மக்களின் பாதுகாவலர், பிரதமராக கூடிய எல்லா தகுதியும் படைத்தவர் அப்படின்ற ரேஞ்சுக்கு பில்டப் பண்றீங்கல்ல, உங்க முதலமைச்சர் ஒரு நாளாவது ஆமா எங்களுடைய அமைச்சர்கள் மேல எங்க கட்சிக்காரங்க மேல வழக்கு போட்டிருக்கீங்க, நாங்க நேரடியா இதை வழக்கு மூலமா சந்திச்சு நீதிமன்றத்தில் நிரபராதின்னு நாங்க நிரூபிச்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரா? இது பாசிச பாஜக அரசின் சதி செயல். எதுக்கு சதி செயல்? உங்க மேல டாஸ்மாக் வழக்கு போட்டு அது எப்படி சதி செயல் ஆகும்? நாங்க எந்த தவறும் பண்ணல, எங்க கைகள் சுத்தமா இருக்கு, முடிஞ்சா வழக்கு போடு அப்படின்னு நீங்க பேசினீங்கன்னா நீங்க டெல்லிக்கு பயப்படல. நீங்க விஜய் சொல்றீங்கல்ல ஓய்னு சொன்ன உடனே டெல்லிக்கு பயந்துட்டாருன்னு, இப்ப சொல்லுங்க யாரு ஓய்னு சொன்ன உடனே கும்புரணே சாமின்னு ஓடுறது டெல்லிக்கு? எதிர்கட்சியா இருக்கும்போது கருப்பு கொடை கட்டுறது, ஆளுங்கட்சியா மாறினதுக்கு அப்புறம் வெள்ளை கொடை காமிச்சு போய் சமாதானம் பேசுறது. இவங்களுக்கு கொஞ்சம் கூட அடிப்படை புரிதல் இல்லாம சத்யராஜ் அவர்கள் இவ்வளவு பெரிய அனுபவம் இருக்கு, இவ்வளவு பெரிய நடிகர், இவ்வளவு பெரிய அரசியல் தெரியும் அப்படிலாம் பேசக்கூடியவர், இன்னைக்கு என்ன காரணத்துக்காக இப்படி போய் முரட்டு முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க? இவ்வளவு பேசுறீங்கல்ல சத்யராஜ், பிரகாஷ் ராஜ் எல்லாருமே எந்தெந்த நடிகர்கள்லாம் முட்டு கொடுக்குறாங்களோ, நீங்க உங்க வீட்லயும் பெண்கள் இருப்பாங்கல்ல, ஒரே ஒரு கேள்விதான், நீங்க ஸ்டாலினுக்கு முரட்டு முட்டு கொடுங்க, திமுகவுக்கு முட்டு கொடுங்க. திருப்போணத்தில் அஜித்குமார் கொடூரமா சித்திரவதை செய்யப்பட்டு அடித்து கொல்லப்பட்டான்ல, அதுல உங்க நிலைப்பாடு என்ன? அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குல ஒரு பெண்ணை பாலியல் துன்புறுத்தி அந்த பொண்ணை கிட்டத்தட்ட மன உளைச்சலுக்கு ஆளாக்கி வெளியே தலகாட்ட முடியாத அளவுக்கு நெருக்கத்துக்கு தள்ளினாங்கல்ல, அதுல உங்க நிலைப்பாடு என்ன? இப்ப சமீபத்தில் நடந்த மீஞ்சூர் விவகாரம், அதுல உங்க நிலைப்பாடு என்ன? திமுக ஆட்சி மேல இவ்வளவு ஊழல் வழக்கு, இவ்வளவு கோடி கோடியா கொள்ளையடிச்சிருக்காங்க, டாஸ்மாக் மதுபான ஊழல் வழக்கு இருக்குன்னு சொல்றாங்க, இதுல உங்க நிலைப்பாடு என்ன? திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் வாங்கிய வழக்கு ஓராண்டு சிறை, இதை பத்தி உங்க நிலைப்பாடு என்ன? இதுவரைக்கும் விளாத்திக்குளம் அப்படின்ற ஒரு ஊர்ல ஒரு பெண்ணை கொடூரமா +2 படிக்க ஒரு மாணவியை கொடூரமா பாலியல் வன்கொடுமைக்கு சித்திரவதைக்கு ஆளாக்கி அந்த பொண்ணோட வாழ்க்கையவே முடிச்சாங்களே,
இதை பற்றி உங்கள் நிலைப்பாடு. இதுக்கெல்லாம் வாயில் பிளாஸ்டரை போட்டு ஒட்டிட்டு இப்போ வந்து விஜய்க்கு எதிராக நாங்கள் குரல் கொடுக்க போகிறோம், திராவிட நாயகன் தான் இந்த தமிழ்நாடை காப்பாற்ற முடியும்னு பேசுகிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது அடிப்படை புரிதல் இருக்கா? இதை நம்ம கேட்குற கேள்வி மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுமே கேட்குறாங்க. நீங்கள் விஜயை வந்து அவரோட அரசியலை எதிர்த்து பேசலாம், விஜயை பேசக்கூடிய நீங்கள் உண்மையிலேயே அரசியல் தான் பேசுகிறீங்க, தவற சுட்டி காட்டுறீங்கன்னா திமுக அயோக்கியங்கள் நிறைய பேர் நிறைய பாலியல் வழக்கில் போக்சோ வழக்கில் கைதாயிருக்காங்க, நிறைய விஷயங்களில் ஈடுபட்டிருக்காங்களே, அதை பற்றி ஏன் வாய் திறக்க மாட்டீங்க? அப்போ என்ன நீங்கள் நியாயம் பேசுகிறீங்க, என்ன நீதி எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் சொல்கிறீங்க தமிழ்நாட்டின் பாதுகாவலனவர்னு. ஐயா, தமிழ்நாட்டை அவங்க கிட்ட இருந்து தான் பாதுகாக்கணும். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை போயிருக்கு. இப்படியெல்லாம் நடிகர்களை இறக்கிட்டோம் அப்படின்னா விஜய் அப்படி ஸ்கவுத்தி விட்டுலாம், விஜயை வந்து கீழே தள்ளி விட்டுலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களே. நீங்கள் உண்மையிலே ப்ரீகேஜி எல்கேஜி பாஸ் ஆகிருக்கீங்களானே நமக்கு சந்தேகமாக இருக்குது. 10th 12th ப்ரீகேஜி எல்கேஜி பாஸ் ஆகிருக்கீங்களான்னு தெரியல. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒருமித்த குரலில் பேசுது திமுக வேண்டாம்னு, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒருமித்த குரலில் சொல்லுது விஜய் வேண்டும்னு. அவர் ஜெயிக்கிறாரு ஜெயிக்கல அது அப்புறம் பார்த்துப்போம். ஆனால் மக்கள் மத்தியில் உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு பெயர் இருக்குது. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சிபிராஜ், உங்களுடைய தவ புதல்வன், அவர் உங்களுக்கு எதிராக ட்வீட் போடுறாரு, உசுப்பேத்திரவங்க கிட்ட உம்முனும் கடுப்பேத்திரவங்க கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குன்னு உங்களுக்கு எதிராக ட்வீட் போடுறாரு. இதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? அப்ப நீங்களும் 60 வயதை கடந்த திமுக அதிமுகவுக்கு கொத்தடிமைகள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கேட்டகரியில தான் நீங்களும் இருக்கீங்க. நீங்க நினைச்சது போல நம்ம விஜய் அப்படி அட்டாக் பண்ணிடலாம், அது மிகப்பெரிய மைனஸா போயிடும் தேர்தல் அப்படின்னா, இங்க பிரச்சனை அது கிடையாது. சத்யராஜ்ன்ற ஒருத்தர் பிராண்டான்னு கேட்டா தெரியாது, பிரகாஷ் ராஜ்ன்ற ஒருத்தர் பிராண்டான்னு கேட்டால் தெரியாது. ஆனால் விஜய் அப்படின்ற ஒரு நபர் இங்கே பிராண்டு, விசில் சின்னம் அப்படின்றது இங்கே ஒரு பிராண்டு, தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது இங்கே ஒரு பிராண்டு. இந்த பிராண்டை உடைக்கணும் அப்படின்னா ஒருத்தரால் மட்டும்தான் முடியும். அவர் இன்னும் பிறந்து வரல, அது வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நீங்கள் எல்லாருமே இந்த திமுக அதிமுகவுக்கு சொம்பு அண்டா எல்லாமே தூக்கிட்டு வாங்க, ஆனால் மக்கள் எப்படிப்பட்ட பாடத்தை புகட்டுவார்கள் என்பது மே 4ஆம் தேதி தெரியும். நீங்கள் இதுவரைக்கும் மக்கள் மத்தியில் எவ்வளவு நல்ல பேரை சம்பாரிச்சு வச்சிருந்தீங்களோ அது எல்லாத்தையும் குழி தோண்டி புதைக்கிற வேலையை தான் இன்னைக்கு திமுக பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு நீங்கள் இரையாயிட்டு இருக்கீங்க. உங்கள் கூட்டத்திலிருந்து வெளியில் போன ஒருத்தர் தான் வடிவேலு அவர்கள். 2011 வரைக்கும் உச்சத்தில் இருந்தார், உச்சத்தில் காமெடி சூப்பர் ஸ்டார்னு இருந்தவர். அவரோட வாழ்க்கை இன்னைக்கு எந்த மாதிரியான கேள்விக்குறியில் இருக்கு? மிகவும் திறமை வாய்ந்த ஒருத்தர் தவறான கூட்டத்தில் போய் சிக்குனாரு, சின்ன பின்னமாயி இன்னைக்கு வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு. அது போல உங்களுடைய வாழ்க்கை இனிமேல் கெரியரில் இன்னும் ஒரு 20 படம் 30 படம் நடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி மக்கள் மத்தியில் நல்ல பேரை சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க. அந்த பேர் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வெறுப்புணர்வை நாங்கள் சம்பாரிச்சுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இன்னமும் 234 தொகுதியிலையுமே விஜயை திட்டுங்க, 234 தொகுதியிலையும் பிரச்சாரம் பண்ணுங்க. நீங்கள் இப்படியெல்லாம் பேச தான் மக்களுக்கு உண்மையிலே உண்மை வெளிச்சத்துக்கு வருது. எதுக்கு திடீர்னு திமுக இந்த மாதிரியெல்லாம் பண்ணுது? ஒருத்தர் நல்ல ஆட்சி கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவன் விளம்பரமே பண்ண மாட்டான், அவன் பேசவே மாட்டான். ஆனால் நல்ல ஆட்சி கொடுக்காத காரணத்தினால தான் இன்னைக்கு தொடர்ந்து விளம்பரப்படுத்தணும். யூடியூப்ல எங்கே திறந்தாலும் ஸ்டாலின் அரசாங்கத்தின் திட்டம், இந்த எப்போ பார்த்தாலும் காப்பீட்டு திட்டம், மாணவர்களுக்கு ஊதியம் கொடுக்குறாரு, பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாரு. இதை தாண்டி ஏதாவது இருக்கா? ஒன்றுமே கிடையாது. பெண்கள் பாலியல் வன்கொடுமை இதை பற்றி ஏதாவது வீடியோ போட முடியுமா? சத்யராஜ் வாயை திறந்து பேசுவாரா? பிரகாஷ் ராஜ் வாயை திறந்து பேசுவாரா? சினிமாலேருந்து வந்த ஒருத்தர், அவர் நடிகர், அவருக்கு அரசியல் தெரியாது, அவர் எப்போ பார்த்தாலும் நடிகராக மட்டும்தான் இருக்காரு, ஒரு அரசியல்வாதியாகவே மாறலன்னு சொல்லிட்டு அவரை வீழ்த்தணும்னு ஒட்டுமொத்த நடிகர்களையும் இறக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இறக்குங்க. நீங்கள் முன்னாடி பல பேர் இந்த திரையில வந்து நிற்கிறாங்க, சத்யராஜ் பிரகாஷ் ராஜ்லாம், பின்னாடி பலருமே விஜயை வீழ்த்தணும்னு சொல்லி சினிமா கூட்டத்திலிருந்து யாரெல்லாம் விஜய் அவர்கள் வளர்த்து விட்டாரோ அவங்களே கூட இன்னைக்கு விஜய்க்கு எதிரான வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க மறைமுகமா. இது வெளிச்சத்துக்கு வரணும்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கலாம், ஆனால் வெகு விரைவில் அதுவுமே வெளிச்சத்துக்கு வரும். நீங்க எல்லாருமே ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. தாவேகா கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் சொல்வதற்கு முன்பாக, மக்கள் சொல்வதற்கு முன்பாக நான் உங்க எல்லாத்துக்கும் ஒன்று சொல்றேன். 2026 மே 4ஆம் தேதி உங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு செய்தி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். உங்கள் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்கள்.